சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ ஆகஸ்ட் மாதம் கோச்சார ராசி பலன் பார்த்துடலாம். உங்களுக்கு ஆல்ரெடி குரு பலன் இருக்கிறது மிகப்பெரிய சாதகம். குரு தான் இப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லலாம். கூடவே சுக்கிரனும் இருக்கிறது ஒரு விதமான யோகம் அப்படின்னே வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை அசமுடக்கக்கூடிய சூழ்நிலையில 11ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்துல 2 சுபகிரகங்கள் இருக்கிறது பெரிய யோகம். அது நம்ம சொல்லிதான் தீரணும். அஷ்டம சனி காலத்துல இருந்த பிரச்சனையை இப்ப சனி வக்கரம் ஒரு விதமான கலப்பு பணம் தான் உங்களுக்கு கொடுக்கும். மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க சனி வக்கரம் ஆயிடுச்சுன்னா ஆக ஓகோன்னு. நமக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சனி வக்கரத்தால பெருசா 7ஆம் இடத்துக்கு தான் வராரு. அது குடும்பஸ்தானத்துல அது ஒரு பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். போதாத வரைக்கும் ஆல்ரெடி சனி பார்வையை பார்த்த செவ்வாய் வேற இருக்கிறாரு. குடும்பத்துக்குள்ளாரையும் வருமானத்துக்குள்ளாரையும் பல பிரச்சனைகளை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் குரு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க தப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. இது எல்லா பிரச்சனையும் அசம்படக்கக்கூடிய பவர் உங்க குரு பேச்சு தாங்கி பிடிச்சிருக்குது. குரு பலன் இருக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் தாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குது. அவ்வளவுதான், அதுதான் உண்மை. அதே சமயத்துல சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். கோச்சார ரீதியா ஓரளவு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். 5ஆம் இடத்தை 2 சுபகிரகங்கள் பார்க்கறது ஒரு நல்ல விஷயம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு பார்க்கறது என்ன பிரச்சனை இருந்தாலும் குழந்தைகள் இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு பிளஸ் ஓரளவு நல்ல நிம்மதியான ஒரு மெச்சக்கூடிய அளவுக்கு தான் நடந்துக்குவாங்க. அதே மாதிரி நம்ம ராசிநாதனான சூரியன் 17ஆம் தேதிக்கு அப்புறம் 17ஆம் தேதின்னு சொல்றதை விட 12ல இருந்து 14க்குள்ளார உங்களுக்கு சந்திராசம் வந்துருது. கிட்டத்தட்ட அப்பவே உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா 12ல இருக்கிற சூரியன் ராசிநாதனான சூரியன் 12ல இருக்கிறது பெரிய யோகமெல்லாம் கிடையாது. லாபாதிபதியும் 12ல இருக்கிறாரு. ஆனா லாபஸ்தானத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்துல நம்ம ராசிநாதனான சூரியன் 17ஆம் தேதிக்கு அப்புறம் 17ஆம் தேதின்றதுல 12, 14 இடையில 2 நாள் ரிலாக்ஸேஷன். 17ஆம் தேதி உள்ள போயிடுறாரு தன்னுடைய வீடு. என்ன நம்ம தன்னுடைய வீட்டுல ஒரு எதிரியை ஃபேஸ் பண்றது 1000 தான் இருந்தாலும் ஒரு விதமான சாதகம்னு வச்சுக்கலாம்னு வைங்களேன். இருந்தாலும் ஆப்போசிட்ல நிக்கிறது சாதாரண ஆள் கிடையாது. எல்லாரையும் முழுகி சாப்பிடக்கூடிய மகா கேதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டுல நடக்கிறதுனால அந்த கேது நம்ம க்ளோஸா போகும்போது நம்மளுடைய ஆத்ம பலம் உடல் ரீதியா கொஞ்சம் சிரமங்களும் ஒரு விதமான கஷ்டங்களும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். கோச்சார ரீதியா ராசிநாதனுக்கு ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பெருசா சாதகம்னு சொல்ல முடியாது. அந்த கேதுவோட டிகிரியை அந்த ராசிநாதன் கடக்கிற வரைக்கும் ஒரு விதமான சிரமங்களையும் கஷ்டங்களையும் நம்ம சந்திச்சு தான் தீரணும். வரைக்கும் அஷ்டம சனி வேற. சனி கொஞ்சம் வக்கரமா இருக்கிறாரு. அது ஒரு ஆசுவாசப்படுத்திக்கூடிய விஷயம். 11ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கிறது எந்த ஒரு மற்ற கிரகங்கள் சாதகமா இல்லைனாலும் அந்த 2 பேர் முக்கியமான சுபகிரகங்கள் 2ம் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா சால்வ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்குள்ளார கண்டிப்பா பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஏன்னா சனி 2ஆம் இடத்தை பாக்குறாரு. சனி செவ்வாய் கூட்டு பார்வை வேற இருக்குது. சனி வக்கரமானதுனால சனி செவ்வாய் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். ஏன்னா வக்கர சனியோட பார்வை இயல்பான ஆட்சி பெற்ற சனிக்கு ஈக்குவலா இருக்காது. அது ஒரு பெரிய பலம். ஆல்ரெடி ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்நிய மொழி பேசக்கூடியவங்களால ஓரளவு கான்டாக்டால ஓரளவு சுப பலன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவா கோச்சார பலன்ல குருவும் சுக்கிரனும் இந்த மாசம் ஃபுல்லா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரும், வராம இருக்காது. அத்தனை பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனா அதை சமாளிக்கக்கூடிய மாசமா தான் ஆகஸ்ட் மாசம் இருக்கும். அதனால பிரச்சனைகள் வரும், அதை ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க தயாரா இருந்துக்குங்க. மற்றபடி பெருசா உங்களுக்கு சாதகம்னு சொல்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா ராசிநாதனே 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு விதமான சிரமத்துக்குள்ளாரதான் இருப்பார் அவர். ஏன்னா 17ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 13 தேதிக்கு 13 தேதி அதுக்கப்புறம் கேது அவர் எந்த அளவுக்கு டிகிரியை க்ளோஸா வராரோ அந்த அளவுக்கு
அவருக்கு ஒரு விதமான சிரமத்தை ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா ராசி வந்து உடல் மனம் சம்பந்தப்பட்டது, சிந்தனை சம்பந்தப்பட்டது. அது சந்திரன் அந்த உடல் வந்து கேதுவோட சேரும்போது கொஞ்சம் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை கூட வரலாம். ஆனா சமாளிப்பீங்க, அதுக்கு வந்து கண்டிப்பா உறுதி. 11ஆம் இடத்து சுக்கிரனாலே குருவாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய போட்டிகளை வந்து நீங்க சமாளிச்சு வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. முயற்சி பண்ணுங்க, வெற்றி உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.